தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது தோல்வியடைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது காரசார விவாதம் நடைபெற்றிருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை விசிகவும் சிபிஎம்மும் கூறியிருந்தது. அதற்கடுத்தபடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையை நிகழ்த்தியிருந்தார். தொடர்ந்து இந்த தீர்மானமானது டிவிஷன் முறைக்கு விடப்படுவதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் டிவிஷன் முறையில் இந்த தீர்மானம் வாக்கெடுப்பிற்கு விடப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இப்ப இந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கிற நிலையில டிவிஷன் முறை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த டிவிஷன் முறை வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன? டிவிஷன் முறை வாக்கெடுப்பு என்றால் எண்ணி கணிக்கும் முறை. குரல் வாக்கெடுப்பு என்றால் எத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது என்பது எதிர்ப்போர் ஆதரிப்போர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த குரல் வாக்கெடுப்பு முதல் முறையாக விடப்படும். குரல் வாக்கெடுப்பு விடப்படும் போது தீர்மானத்தை ஆதரிப்போர் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் எதிர்ப்போர் எவ்வளவு பேர் அப்படிங்கிறதையும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக முதலில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி இந்த தீர்மானத்தை பேரவையில அறிவித்தார். அப்போது எதிர்ப்போரே அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில தீர்மானம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோல்வியில் முடிவடைவதாக குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானத்தை எதிர்ப்போரே அதிகம், ஆதரவு குறைவாக இருக்கிறது என்ற அடிப்படையில குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் தோல்வி அடைந்ததாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி பேரவையில் அறிவித்தார். மீண்டும் இந்த தீர்மானத்தை எண்ணி கணிக்கும் முறை, அதாவது டிவிஷன் முறையில் அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில இந்த தீர்மானத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதற்கு பிறகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் அனைத்து நுழைவாயிலையும் மூட வேண்டும். ஏற்கனவே அவைக்குள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய இருக்கையில் அப்படியே அமர வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்தார். அதற்கு பிறகு டிவிஷன், அதாவது ஒவ்வொரு பகுதி வாரியாக அதிமுக, அதே போல திமுக, கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் அமர்ந்திருப்பார்கள். அந்த வகையில பகுதி வாரியாக அமர்ந்திருப்பார்கள். அப்போது இந்த தீர்மானத்தை மீண்டும் அவையில் அறிவிப்பார்கள். இந்த தீர்மானத்தை எதிர்ப்போர் எத்தனை பேர், ஆதரிப்போர் எத்தனை பேர், பகுதி வாரியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் அப்படிங்கறத சொல்வார்கள். அப்போது ஒவ்வொரு பகுதியாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்குரிய பகுதியை எழுந்து நிற்க வேண்டும் என்றால் அப்போது அந்த பகுதியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அத்தனை வாக்குகள் என்ற அடிப்படையில் அதை எழுதி கொள்வார்கள். அடுத்ததாக அடுத்த பகுதியை எழுதியிருக்க சொல்லுவார்கள். அப்போது எழுதி நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அந்த பகுதியில் எத்தனை வாக்குகள், எதிர்ப்போர் எவ்வளவு, ஆதரிப்போர் எவ்வளவு என்பது குறித்தான
தகவல்களை வந்து குறித்துக் கொள்வார்கள். அதற்கு முழுமையாக இந்த 4 டிவிஷன் 5 டிவிஷன் அப்படிங்கிற அடிப்படையில அந்த டிவிஷன் அனைத்துமே எழுந்து நின்று சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எவ்வளவு இருக்கிறது, எதிர்ப்பு எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்தான முடிவுக்கு வந்த பிறகுதான் சபாநாயகர் துணை சபாநாயகர் பிச்சாண்டி இறுதி முடிவை அறிவிப்பார். தமிழக சட்டப்பேரவையில திமுகவுடைய பலம் என்பது 134, சபாநாயகர் இல்லாத நிலையில 133 என்ற அடிப்படையில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலமாக இருக்கிறது. அதிமுகவுடைய பலம் என்பது 66ஆக இருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 4, மற்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் 62, 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தெல்லாம் இந்த டிவிஷன் என்ற அடிப்படையில் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த தீர்மானம் வந்து தோல்வியில் முடிவடைகிறதா ஆதரவில் முடிவடைகிறதா என்பது குறித்து துணை சபாநாயகர் அறிவிப்பார். பாட்டாளி மக்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இல்லை, அதே நேரத்தில் பாட்டாளி சட்டமன்ற உறுப்பினர்களும் பேரவையில் இல்லாத நிலையில திமுக மற்றும் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக மற்றும் ஓபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில ஏற்கனவே அதிமுகவுடைய கொறடா உத்தரவு இருக்கிறது. தீர்மானத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது பகுதி வாரியாக டிவிஷன் முறையில எண்ணிக்கணிக்கும் முறையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தான எழுந்து நின்று பெயர்கள் குறிப்பிட்டு அவர்களுடைய எண்ணிக்கையை வந்து முழுமையாக அறிந்து கொண்டு அதற்கு பிறகு துணை சபாநாயகர் பிச்சாண்டி இறுதி முடிவை எடுத்து அறிவிப்பார். எண்ணிக்கணிக்கும் முறையிலையும் இந்த தீர்மானம் தோல்வியில் தான் முடிவடைய வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அது குறித்தான முழுமையான முடிவுகளை வந்து துணை சபாநாயகர் அறிவிப்பார். ஏற்கனவே குரல் வாக்கெடுப்புல அதிமுக கொண்டு வந்த அந்த தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. எண்ணிக்கணிக்கும் முறையிலும் இந்த தீர்மானம் தோல்வியில் தான் முடிவடையும். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.